தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். மண் வளத்தை காக்க மண்ணுயிர் திட்டம், விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் உள்ளிட்ட புதிய திட்டங்கள் தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் 4வது முறையாக தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தமிழகத்தில் பயிர் சாகுபடி பரப்பு 155 லட்சம் ஹெக்டராக அதிகரித்துள்ளதுடன் உணவு தானிய உற்பத்தி 117 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மண் வளத்தை காக்க மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டம் 206 கோடி ரூபாய் செலவில் கொண்டுவரப்படுவதாகவும், இதன் மூலம் பசுந்தாள் உரம் பயன்பாடு அதிகரிப்பு, விவசாயிகளுக்கு மண்புழு உரப்படுக்கைகள் வழங்குதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற திட்டம் 15,280 வருவாய் கிராமங்களில் இது செயல்படுத்தப்படும் என்றார் அமைச்சர். ஒவ்வொரு கிராமத்திலும் 5 முதல் 10 ஏக்கரில் குறிப்பிட்ட ஒரு பயிரை சிறப்பு கவனம் செலுத்தி பயிரிட்டு இதன் மூலம் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் விளக்கினார். விவசாய கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறை பிரச்சனையை சமாளிக்க தானியங்கி இயந்திரங்கள் வழங்க மானியங்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் விளையும் பயிர்களுக்கு ஏற்ற உழவு, நடவு, களை எடுத்தல், பயிர் மேலாண்மை, அறுவடை, பயிர்க்கழிவு மேலாண்மை போன்ற பணிகளை மேற்கொள்ள பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று டிராக்டர், சுழற் கலப்பை, வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவி, நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம், களை எடுக்கும் கருவி, தெளிப்பான்கள், ட்ரோன், நெல் அறுவடை இயந்திரம், பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரம் போன்ற வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், விளைபொருட்களை உலர வைத்து மதிப்பு கூட்டிட சூரிய கூடார உலர்த்திகள் ஆகியவை விவசாயிகள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்க தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 100 பேருக்கு மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் அறிவித்தார். காவிரி டெல்டா பகுதியில் 5,338 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆறுகள், கால்வாய்கள் 919 இடங்களில் தூர்வாரப்படும் என்ற முக்கியமான அறிவிப்பும் பட்ஜெட் உரையில் வெளியானது. சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனம்பூர் சீரக சம்பா, நெல்லை அவுரி இலை உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நடப்பாண்டில் வேளாண் பட்ஜெட்டில் 38,904 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் நிதியாண்டில் அது 42,281 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மண்ணையும் மக்களையும் காப்பது போல் வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். மண் வளத்தில் இருந்து மக்கள் நலன் வரைக்கும் கவனித்து வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திட அமைந்துள்ளது என கூறினார். 10 ஆண்டுகளாக பாசன மின் இணைப்பு விண்ணப்பங்களை அதிமுக அரசு கிடப்பில் போட்டிருந்தது என்றும், 2.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் இலவச மின் இணைப்புகளை திமுக அரசு வழங்கியுள்ளது என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உழவர்கள் போராட்டம் தீவிரம் அடைந்துள்ள போதும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி மடுக்க கூட மனம் இல்லாத வகையில் மத்திய அரசு உள்ளது என கூறியுள்ள முதலமைச்சர், மாறாக வேளாண் பெருமக்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலை நடத்தி வருகிறது மத்திய பாஜக அரசு என குற்றம் சாட்டியுள்ளார். உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கும் அரசு திமுக என்று முதலமைச்சர் அறிக்கையை நிறைவு செய்துள்ளார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும்.